ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எத்தனையோ பேர் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ஆர்ஆர்பி இது போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸ்கூல் எக்ஸாம்ஸுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கலாம். உங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த மனசு கொஞ்சம் சோர்ந்து தளர்ந்து போயிருக்கும். தடைகளை கண்டு துவண்டு போயிருக்கும். அப்படிப்பட்ட மனசுக்கு ஒரு உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் படிப்பு மேலே ஒரு ஆசையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண மனிதனின் அதிசய குரல் தான் இந்த வீடியோ. படிப்புன்றது அழகான விஷயங்க. இன்றைக்கி நிறையா பேர் படித்தவங்க தான், படிச்சுக்கிட்டு இருக்கவங்க தான். ஆனால் அவங்க படிப்பு இந்த உலகத்தை மாற்றுறதா இருக்கான்னு யோசிச்சு பாருங்கள். இந்த உலகத்தை மாற்றினதில் பெரும்பங்கு வகித்தவங்க படித்தவங்க தான். இந்தியாவில் இருந்து எவ்வளவோ விஷயங்களை திருடிட்டு போயிருக்காங்க. கோஹினூர் வைரம், விலையுயர்ந்த வைரங்கள், நாணயங்கள், விலையுயர்ந்த பொருட்கள்னு. ஆனால் அதெல்லாம் இந்தியாவின் பொக்கிஷங்கள்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை விட விலையுயர்ந்த பொக்கிஷம் எது தெரியுமா? நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்த 9 மில்லியன் புக்ஸ் தான். அன்னைக்கு அந்த 9 மில்லியன் புக்ஸையும் எரிச்சாங்க. அதுதான் இந்தியாவுடைய மிகப்பெரிய பொக்கிஷம். சீனா, திபெத், கிரீக்கம், பாரசீகம் இப்படி எல்லா நாட்டிலிருந்து வந்து படித்து பயன்பெற்றாங்க. அந்த புக்ஸ்லாம் இன்னைக்கு நம்மள்கிட்ட இருந்திருந்தா ஒரு பொருளுக்கு சொல்லக்கூடிய சயின்டிஃபிக் நேம், கிரீக் நேம்ஸ் அது எல்லாமே நம்மளோட தான் இருந்திருக்கும். எல்லா பொருட்களுக்கும் யூனிட்ஸ் நம்ம கொடுத்து தான் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட மாற்றத்தை அந்த புக்ஸ் கொண்டு வந்திருக்கும். அப்படிப்பட்ட மாற்றத்தை அந்த படிப்பு கொண்டு வந்திருக்கும். ஸோ படிப்பு இந்த உலகத்தில் அவ்வளோ மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. இந்த உலகத்தில் எத்தனையோ மாற்றங்களை கொண்டு வந்தவங்க படித்தவங்க தான். படிக்காத மேதை காமராஜர் கூட எல்லாரும் படித்தாதான் உலகத்தை மாற்ற முடியும்னு நம்பினார். அதனால தான் அனைவரும் படிக்கணும்னு ஆசைப்பட்டார். நம்ம இந்திய சுதந்திரத்துக்காக போராடின சுபாஷ் சந்திர போஸ், வஉசி, காந்தி, நேரு, அம்பேத்கர் இப்படி எல்லாருமே படித்தவங்க தான். படித்தவனால ஒரு சகாப்தத்தையே மாற்ற முடியும். ஒரு ஹிஸ்ட்ரியை உருவாக்க முடியும். உலகத்தை ஆள நினைச்ச அலெக்சாண்டரும் அரிஸ்டாட்டில்கிட்ட படித்தவர் தான். ஸோ நீங்களும் இந்த உலகத்தை நல்ல வழியில் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா படிங்க, கண்டிப்பாக மாற்றலாம். நீங்கள் ஜெயிச்சா கண்டிப்பாக இந்த உலகம் மாறும். நீங்கள் ஒரு ஐபிஎஸ் ஆனால் ஏழைக்கு நீதி கொடுங்க. ஐஏஎஸ் ஆனால் கஷ்டப்படுறவனுக்கு சலுகையை கொண்டு போய் சேருங்க. பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆனால் வண்டியை ஓட்டி பார்த்து சர்டிஃபிகேட் கொடுங்க. விஏஓ ஆனால் ஏழைக்கு லஞ்சம் வாங்காமல் பட்டாமாத்தி கொடுங்க. சயின்டிஸ்ட் ஆனால் இந்தியாவில் இருக்க வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிங்க. இந்தியாவை முன்னேற்றுறதுக்கு கஷ்டப்படுங்க. டாக்டர் ஆனால் ஏழைக்கிட்ட கொஞ்சமாக காசு வாங்கிட்டு வைத்தியம் பாருங்க. இன்ஜினியர் ஆனால் தரமான உலகத்தை கட்டமைங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர் ஆனால் கள்ள ஓட்டு போடாமல் பாதுக்குங்க. தாசில்தார் ஆனால் மண்ணன்றதை தடுங்க. இப்படி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் இந்த உலகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறதுக்கு வழிவகுக்கும். இன்னைக்கு எத்தனையோ பேர் போட்டித் தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கலாம். அதில் எத்தனையோ பேர் கஷ்டத்தோடு படிச்சுக்கிட்டு இருக்கலாம், அவமானத்தோடு படிச்சுக்கிட்டு இருக்கலாம், பசியோடு படிச்சுக்கிட்டு இருக்கலாம், தூங்காமல் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கலாம். அப்பா அம்மா கூட நம்ம நம்பளையே அப்படின்ற வருத்தத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கலாம், வறுமையோடு படிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், சோர்ந்து போயிடாதீங்க. உங்களால் கண்டிப்பாக முடியும். ஒரு மனுஷனுக்கு வெறி எப்போ வரும் தெரியுமா? அவன் கஷ்டப்படும் போதும் அவமானப்படும் போதும் தான். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்குள்ள வெறி கண்டிப்பாக வரும். ஸோ அந்த வெறியோடு நீங்கள் படிக்கும்போது உங்களால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். நீங்கள் ஜெயிக்கிற வரை சொல்கிற எந்த கதையும் இந்த உலகம் கேட்காது. ஆனால் நீங்கள் ஜெயிச்ச அப்புறம் நீங்கள் சொல்கிற கதையை மட்டும்தான் இந்த உலகம் கேட்கும். படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதிகப்படுத்தணும். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தோன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும். சைக்கிள் ஓட்டுறதும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் மிதிக்க மிதிக்க அதோட வேகம் கூடும். அதை மிதித்து போகும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். பள்ளங்கள், மேடுகள், மலைகள், அது எல்லாத்தையும் தாண்டி கஷ்டப்பட்டு மிதித்து அதோட இலக்கில் போய் அந்த சைக்கிளை நிப்பாட்டிட்டு அந்த இலக்கு நமக்கு கொடுக்குற சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கும் போது நம்ம பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மறந்துடும். அதே மாதிரி தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம படிக்க படிக்க அதோட வேகம் கொஞ்சம் கொஞ்சம் கூடும். ஆனாலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். நம்மளுடைய சூழ்நிலைகள், நம்மளுடைய கஷ்டங்கள், நம்மளுடைய அவமானங்கள் இது எல்லாமே நம்மளை பாதிக்கும். எதிர்காற்று போன்ற விஷயங்கள், சூழ்நிலைகள்லாம் நமக்கு வரும். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம படித்து நம்ம முன்னேற 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 நம்மளோட வேகம் கூடி நமக்கு அந்த படிப்பு ஒரு வெற்றியை கொடுக்கும். அந்த வெற்றி, அந்த இலக்கு, அந்த இடம் நமக்கு கொடுக்குற சந்தோஷம் நம்ம கடந்து வந்த கஷ்டமான பாதைகள் எல்லாத்தையும் மறைய பண்ணும். படிப்பு நம்மளை உயர்த்தும்னு நம்பி படிக்கணும். அந்த படிப்பு நம்மளை அழகாக்கும்னு நம்பணும். படிப்பை நம்ம நேசித்து படிக்கணும். நம்ம படிக்கிற படிப்பு நமக்கானதாக இருக்கணும். அப்பாவுக்காக அம்மாவுக்காகன்னு இல்லாமல் நமக்காக படிக்கணும். ஏன்னா நம்மளை விட யார் இந்த உலகத்தில் நம்மளை நேசிச்சிட முடியாது. ஸோ அப்படி நம்மளை நேசிக்கிறதுனால அந்த படிப்பு நம்மளை உயர்த்தும்னு நம்ம நம்பி படிக்கும்போது கண்டிப்பாக அந்த படிப்பு நம்மளை உயர்த்தும். படிக்காதவன் எவ்வளோ பேரும் பணம் சம்பாதிச்சிடலாம். ஏன்னா எவ்வளவோ வழிகள் இருக்குது இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்க. ஆனால் இந்த உலகத்தை மாற்றணும்னா கண்டிப்பாக படிக்கணும்.
படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற இன்னொரு முக்கியமான விஷயம் பாசிட்டிவ் வைப்ஸ். ஸோ நமக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம வெளியே கொண்டு வரணும். எல்லாரையும் அன்பு செய்கிறது, அமைதியாக இருக்கிறது, பெருமையை நினைக்காமல் இருக்கிறது, நல்ல குணத்தோடு இருக்கிறது, தவறுகள் செய்யாமல் இருக்கிறது, தீமைகள் செய்யாமல் இருக்கிறது, இப்படி நிறையா நல்ல விஷயங்களை நம்ம வெளியே கொண்டு வரணும். ஏன்னா நம்ம படிக்கணும் அப்படின்ற நல்ல விஷயத்தை தேர்ந்தெடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ அந்த வழி நல்ல வழி, அந்த வழியில் நம்ம போகணும் அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய பாசிட்டிவ் திங்ஸுக்கு மட்டும்தான் நம்ம தீனி போடணும். நெகட்டிவ் திங்ஸை பட்டினி போட்டால் மட்டும்தான் நம்மளால் வெற்றியாக படிக்க முடியும். படிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஏகப்பட்ட தடைகள் வரும். எல்லா தடைகளையும் தாண்டி தான் அந்த படிப்பை நம்ம ஜெயிக்க முடியும். ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு படிக்கிறதுக்கு ஒரு யுக்தியை யூஸ் பண்ணாராம். அவர் ஒரு கப்பை எடுத்துக்கிடுவாராம், சின்ன சின்ன கற்கள் எடுத்துக்கிடுவாராம். அவர் ஒரு தடவை படிக்க உட்காரும் போதும் எப்பப்பெல்லாம் சோர்வு வருதோ, தடைகள் வருதோ, அப்போல்லாம் எந்திரிச்சு போய் அந்த கப்பில் ஒரு கல்லை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து உட்காந்து படிப்பாராம். திருப்பி எப்போ சோர்வு வருதோ ஒரு கல் எடுத்துகிட்டு போய் அந்த பவுலில் போட்டுட்டு திருப்பி வந்து உட்காந்து ஒரு 5 நிமிஷம் படிப்பாராம். இப்படியே அவர் முதல் நாள் படிக்கும்போது 50 கல் போட்டாராம். அதுக்கப்புறம் 51வது கல் போட போகும்போது அவர் அந்த கப்பை தூக்கி பார்த்தாராம். அது வெயிட்டாக இருந்துச்சான். அப்போ அந்த கப்பை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, என்னை 50 தடவை இந்த மனசு தடுத்து நிறுத்தியும் என்னுடைய போராட்டத்தை நான் விடலை, என்னை தோக்கடிக்க யாராலையும் முடியாது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு 51வது கல்லை போட்டுட்டு வந்து உட்காந்து படிக்க ஆரம்பித்தாராம். அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஒரு நாளும் நீங்கள் ஒரு நிமிஷமும் உங்களுக்கு வரக்கூடிய தடைகளை தாண்டி நீங்கள் படிக்கும்போது ஒரு கல்லாக போட்டுட்டு படிங்க. அந்த கல் 100 கல்லாக கூட இருக்கலாம். அந்த பவுலை எடுத்து பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், 100 தடவை என்னை தோக்கடிக்க நினச்சிச்சு இந்த மனசு, ஆனால் 100 தடவையும் நான் ஜெயிச்சு 101வது தடவை நான் உட்காந்து படிக்க போகிறேன் அப்படின்னு. ஒரு நாளில் 100 கல்லை போட்டு உட்காந்து படிச்சிருக்க பார்த்தியா? நீ தாண்டா அதிகம் போராடி படித்தவன். உன்னுடைய மனசை ஜெயிச்சு படித்தவன் நீ தான். உன்னால் கண்டிப்பாக முடியும். இந்த வெறியும் இந்த போராட்டத்தையும் விடாத, சோர்ந்து மட்டும் போயிடாத. உன்னால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். இன்னைக்கு எத்தனையோ பேர் கல்யாணம் ஆகி குழந்தையோட படிச்சுட்டு இருக்கீங்க. எத்தனையோ பேர் வேலைக்கு போயிட்டு படிச்சுட்டு இருக்கீங்க. எத்தனையோ பேர் கஷ்டத்தின் மத்தியில் படிச்சுட்டு இருக்கீங்க. உலகமே உங்களை வெறுக்குது. உலகமே சொல்லுது உன்னால் முடியாதுன்னு. ஆனாலும் அவர்கள் எல்லாருடைய எண்ணங்களையும் மீறி நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க. உங்களால் கண்டிப்பாக முடியும். வெற்றி உங்களை நோக்கி வரும். உங்களுடைய முயற்சியை மட்டும் நீங்கள் கைவிட்டுறாதீங்க. உங்களால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். படிக்கிறதுக்கு ஏகப்பட்ட தடைகள் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதையெல்லாம் தாண்டி படித்தாதான் வெற்றி அடைய முடியும். இன்றைக்கி இந்த உலகத்தில் ஜெயித்த எல்லாருமே அதை போன்ற தடைகளை தாண்டி படித்தவங்க தான். படிக்கிறதுக்கு பேசிக்காக வரக்கூடிய தடைகள் என்னென்ன தெரியுமா? சோம்பேறித்தனம், அப்புறம் படிச்சுக்கலான்ற எண்ணம், தூக்கம், மனச்சலிப்பு, எண்ணங்களில் வரக்கூடிய போராட்டம், நமக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள், நம்ம எதிர்கொள்கிற கஷ்டங்கள், ஃபோன் என்கிற நேரத்திருடனுக்கு நம்ம கொடுக்குற நேரம். சிலர் ஏன்னே தெரியல படிக்க முடியல அப்படின்பாங்க. சிலரால் செல்ஃப் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது போன்ற சில விஷயங்கள் தான் அவங்கள படிக்க விடாமல் பண்ணுது. இந்த தடைகளை நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும்.